சென்னை அரும்பாக்கம் 100 அடி சாலையின் நடுவே காரை நிறுத்தி உள்ளே ஏசி போட்டுக்கொண்டு மது போதையில் மல்லாக்க படுத்து உறங்கிய குடிமகனால் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டி கேட்ட காவலரை ஒண்டிக்கு ஒண்டி வரையா என வம்பிழுத்து வசமாக வாங்கி கொண்ட குடிமகனின் பின்னணி என்ன? சென்னை அரும்பாக்கம் 100 அடி சாலையில் அரசியல் கட்சியின் கொடி கட்டிய TN 85 M9618 என்ற பதிவு எண் கொண்ட மாருதி சுசுகி XL6 காரின் உள்ளே ஏசி போட்டுக்கொண்டு மது போதையில் மல்லாக்க படுத்து உறங்கும் குடிமகன் இவர்தான். கோயம்பேட்டிலிருந்து வடபழனி நோக்கி கழுத்தில் தங்கச் செயினும் கையில் தங்க காப்பும் கை விரல்களில் தங்க மோதிரம் என தங்கத்தில் ஜொலித்துக் கொண்டு தன் காரில் சென்று கொண்டிருந்த நபர் போதை தலைக்கேறியதால் காரை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு கார் கண்ணாடியின் வைப்பரை போட்டு 2 மணி நேரமாக ஆயாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவ்வழியாக வந்த அரும்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணன் பொதுமக்கள் உதவியுடன் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்த காரை ஓரமாக தள்ளி நிறுத்தினார். போதையில் காரின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி காரின் உள்ளே பார்த்தபோது பீர் பாட்டில் இருந்தது. இது குறித்து அவரிடம் விசாரித்த காவல் உதவி ஆய்வாளரை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு ஆபாசமாக திட்டினார். மேலும் கையை நீட்டிக்கொண்டு ஏன் கூட சண்டைக்கு வரியா, சண்டை போட்டு பார்க்கலாமா, நான் பல சண்டைய பார்த்தவன் என எகத்தாளமாக பேசி அந்த காவலரை வம்புக்கு இழுத்தார். விசாரணையில் அவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த சைமன் பிரபு என்பதும் வானகரத்தில் உள்ள தமிழ்நாடு மதுபோதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கத்தில் உறுப்பினராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. போக்குவரத்து போலீசார் வர தாமதமானதால் போலீசாரே அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அந்த காரை ஓட்டிச் சென்றனர். காவல் நிலையம் எதிரே அந்த காரை நிறுத்தியவுடன் காரில் இருந்து வெளியே வந்த போதை மன்னன் காவலரின் முன்பாகவே டென்ஷனோடு சிகரெட்டை அடித்தார். பின்னர் காவல் நிலையத்திற்குள் அவரை அழைத்துச் சென்ற காவலர்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வழக்கு போட்டு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சிங்கிள்ஸ் போட போலீசாரை அழைத்தவர் காவல் நிலையம் சென்றதும் இடி விழுந்தது போல தலைமையில் கையை வைத்து அவரின் முழு போதையையும் ஃபில்டர் போட வைத்தது.